இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு கோவக்காய் ஃப்ரையும் டொமேட்டோ ரைஸும் தான் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணதான் பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். आज हम बढ़िया गोटे कुंदरू फ्राई बादाम पाउडर पकिकी और टोमेटो राइस पिला मन लंच करने जाऊँगी आपण मन भी फॉलो करके देखते बढ़िया रही टेस्ट टोमेटो राइस ना बेसी टाइम लगी बने आ कुंदरू फ्राई ना कुंदरू फ्राई ना आउ टिक बढ़िया रही बादाम पाउडर पकिकी कुंदरू फ्राई करबा टाइम बढ़िया टेस्ट आसब केमती करुच्ची वीडियो कंटिन्यूस देखिबो तो जानी पड़िबो छोटो छोटो ट्रिप्स ट्रिक्स रहीटा आप फॉलो करबा टाइम रे आपन भी कुंदरू बढ़िया टेस्ट करि परिबो नॉर्मल तेल पकी देछि मु सरसो पकी प्याज टिके बेसी पकीबा पई दरकार कुंदरू ना लंबा लंबा कट करके रखुची बेसी पाची गोला कुंदरू यूज करनांदी नॉर्मल हैदराबाद रो कुंदरू ना बढ़िया फ्रेश मिलिबो बेसी पाची की पुराना टाइप रो वेजिटेबल मिली बने बेसी फ्रेश रहिबो கோவக்காய் எப்படி ஃப்ரை பண்ண போறோம்னா நார்மல் நீங்க எந்த தேயிலை எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதுவே போட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு கோவக்காய் வந்து நீட்டா தான் கட் பண்ணிருக்கேன் கோவக்காய் வந்து ரொம்ப நல்லது அது சுகர் பேஷண்ட்டுக்கும் சரி பிபி இருக்கிறவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் கோவக்காய் முன்னாடி வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் முட்டாளுங்க தான் கோவக்காவை ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க ஆனால் நான் இங்கே வந்துட்டு ஹைதராபாத் வந்ததுக்கப்புறம் கோவக்காய்னா அவ்வளோ இதுவாக இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு நாள் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு செஞ்சது தான் என் பசங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்பா இங்கே வரும்போது கூட ஒரிசாலேருந்து அவருக்கும் செஞ்சு கொடுத்தோம் அவரும் முன்னாடி எல்லாம் கோவக்காய் நிறைய சாப்பிட மாட்டாரு ஆனால் நல்லா இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண வீடியோ தான் தக்காளி சாப்பாடு கூட கோவக்காய் ஃப்ரை காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கோவக்காய் வந்து நான் கட் பண்ணி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது காலையில் எடுத்து கொஞ்சம் ஒரு வாட்டி கொஞ்சம் தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதனால கோவக்காய்ना कुंदरू ना नाइटे कट करके रखी देछि से फ्रिज रखी काढ़िबा टाइम रे टिके रूम टेम्परेचर पई पानी रे दोइकी मु पकी दे फ्राई करबा पई जाउछि कुंदरू ना बेसी बढ़िया होछि से भीतर केते विटामिन्स होछि कोन कोन बोलो दिनस होछि कोइ के आपने YouTube रे सर्च करबा टाइम रे जानी पड़िबो आ बेसी पतला पतला कट करबा टाइम रे कुंदरू फ्राई करबा पई टिके सिजिबा पई टिके टाइम लागिबो सेटा पे सिम रे रखी की टिके टाइम लगे फिर भी बेसी पतला पतला कट करबा टाइम रे टिके जल्दी सिझी देबो प्याज पकेकी कुंदरू टिके लूण पकेकी कुंदरू सिझी गला टाइम रे बाकी सब मसाला पकेबा पई मु रखुची सेम टाइम रे टोमेटो राइस भी साइड बाय साइड कर देबो नॉर्मल हम जो भी बर्तन को यूज करछना से बर्तन मु आज टोमेटो राइस करबा पई जाउची சாப்பாடு வந்து குக்கரில் நம்ம எந்த சாப்பாடு செய்கிறோமோ அதே தான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் ஆனால் அது இல்லாமல் நாங்கள் சாப்பிட்ற அரிசி வந்து கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும் அதனால் இதுக்கு பர்டிகுலராக டொமேட்டோ ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் எதுவும் வேணாம் டொமேட்டோ ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ் மாதிரியே கொஞ்சம் வேறு மாதிரியும் பண்ணுவாங்க அது இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து நார்மல் ரைஸ் நம்ம தக்காளி தொக்கு வைக்கிற மாதிரி செஞ்சுட்டு செய்கிறது அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுப்போம் வெங்காயம் ஒரு வெங்காயம்னா நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன் ये टोमेटो राइस संगरना आलू फ्राई कुंदरू फ्राई सब बढ़िया रोइबो टिक बेसी कट्टा रोइबने नॉर्मल रोइबो खाइबा पई बढ़िया टेस्ट आसीबो तेल टिके बेसी पकीबा पई दरकार कोन पे ना हम पैक करके देबो ट्रेन रे जीवो लोक भी 2 डेज रखी की खाई परबो ये बर्तन किछि खराब होबो नै तेल टिके बेसी पकीबा पई दरकार सरसो मसाला कोरिकी भी हम टमाटर चटनी कोरिकी भी फ्रिज रखी की सडनली पिला मनक लंच पैक करबा पई ए टिके गोटे स्पून पकीकी मिक्स करके दे परिबो 1 वीक फ्रिज रखी भी यूज करि परिबो सरसो टिके पकी देछि बेरी टिके बोटटाली टिके पकीबा पई दरकार ए संगरे काजू भी पकी परिबो मु आज काजू पकी नांदी नॉर्मल मु जियो को टिके बोलो नै सेटा खाइबा पई एटा एमती करबा टाइम रे से बोल पाउछन्ती सेटा पे प्याज गोटो प्याज पकीबो तो 3टा टमाटर बेसी पाचिला टमाटर छोटो छोटो कट करके भी पकी परिबो मु आज पेस्ट करके पकी जल्दी होबो पई सकाल उठी हम लंच पैक करबा टाइम रे केमिति जल्दी जल्दी सब करबा पई इजी रे रहइबो सेटा प्लान करके मु कर देबो कुंदरू भी सेटा पे बेसी पतला पतला कट करछन्ती साइड बाय साइड कुंदरू भी रेडी होउची
ଆଉ ଟମାଟୋ ରାଇସ୍ କରିବା ତ ଭର୍ତ୍ତା ଅଲରେଡି ରେଡି ହେଇଗଲା। ଭର୍ତ୍ତା ଟିକେ ଥଣ୍ଡା ହେଇଗଲା ଟାଇମ୍ରେ ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ। கோவக்காய் சைட் பை சைடு வேகும் போது நான் வந்துட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டேன். தக்காளி வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அதே சேம் டைம் வந்து நான் மிக்சியில் அரைச்சி போட்டுட்டேன். ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும், சீக்கிரமாக நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது ஒரு நைட்டு செஞ்சு வச்சுட்டு ஃப்ரெஷ் இல்லாமல் காலையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறத விட காலையில் எழுந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால மிக்சட் ரைஸ்னால அதுக்கு காம்பினேஷனான ஒரு வெஜிடபிள் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஸ்கூலில் பசங்க சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், நார்மல் மீடியமாக ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் நான், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ଟିକେ ଅଦା ରସୁଣ ପେଷ୍ଟ, ଟିକେ କାଢ଼ି ପତ୍ତା ପକିବ, ଲୁଣ ପକିକି ପିଆଜ ବେଶୀ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ମିଡ଼ିୟମ୍ରେ ପିଆଜ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଟମାଟର ପକିବ ତ ଠିକ୍ ରହିବ। ସେମ୍ ଟାଇମ୍ରେ ବି କୁନ୍ଦୁରୁ ବି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସାଇଡ଼୍ରେ ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛୁ ମୁଁ। ଏଇଟା ସବୁବେଳେ ସକାଳେ ପିଲାମାନଙ୍କୁ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ନାଇଟ୍ ଭର୍ତ୍ତା ରଖିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଉଠିକି କ'ଣ ଗୋଟେ ଏମର୍ଜେନ୍ସିରେ କ'ଣ ମିକ୍ସ କରିକି ଦେବ ତ ଭଲ ନାହିଁ। ଫ୍ରେଶ୍ ଆମ ଖାଇବା ଟାଇପ୍ରେ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଗୋଟେ ଭେଜିଟେବୁଲ୍ ଭର୍ତ୍ତା ରେଡ଼ି କରିକି ଦେବା ଟାଇମ୍ରେ ଘରେ ଖାଇବା ପାଇଁ ମନା କରିବା ଭେଜିଟେବୁଲ୍ ବି ପିଲାମାନେ ସ୍କୁଲରେ କନଫର୍ମ ଖାଇଦେବ, ଟିଚର୍ସ ଦେଖୁଛନ୍ତି ନା ସେଇଥିପାଇଁ। ଆଉ ଏବେ ମୋ ପୁଅକୁ ଏକ୍ଜାମ୍ ଚାଲୁଛି, ଝିଅକୁ ଅଲରେଡ଼ି ଏକ୍ଜାମ୍ ଖତମ ହେଇଗଲା। ସେଇଥିପାଇଁ ତାଙ୍କ କରେକ୍ଟରେ ଲଞ୍ଚ ନେଇକି ଯିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଫ୍ରେଶ୍ ଗରମ ଗରମ କରିକି ଦେବା ଟାଇମ୍ରେ ଭଲ ରହିବ କହିକି ମୁଁ ସକାଳେ ଉଠିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ନାଇଟ୍ ଭେଜିଟେବୁଲ୍ ସବ୍ କଟ୍ କରିକି ରଖିଦେବ, ସକାଳେ ସାଙ୍ଗେ சாங்கே ரெடி କରିକି ଦେବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ। எந்த வெஜிடபிள் வேணுமோ அதை நைட்டே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் பசங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்। பையன் வந்து ஆல்ரெடி அவன் ரெடி ஆகிடுவான், பொண்ணு இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதால எல்லாமே பின்னாடியே நம்ம போயிட்டு எல்லாமே பண்ணோம். அவளுக்கு குளிக்க வைக்கணும், ட்ரெஸ் போடணும், சாப்பிட வைக்கணும், தலை வாரணும் எல்லாமே। அதனால என்னோட வேலை எவ்வளோ சீக்கிரம் அவங்க எழுந்துக்கிறதுக்கு முடியும் எல்லாத்தையும் லஞ்ச் பேக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கரெக்டாக என் பொண்ணுக்கிட்ட போயிட்டு காலையில் ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று அவளுக்கு போட்டுட்டோம்னா போதும், அந்த பாட்டு கேட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துப்பா। அதனால அவள் மியூசிக் கிளாஸ் கற்றுக்க போகிறா, அதுக்கேற்ற மாதிரி பாட்டு ஏதாவது ஒன்று வச்சுடுவேன் நான்। வச்சுட்டோம்னா அந்த சவுண்டு கேட்டுட்டு அவளுக்கு எப்போ பாரு ஒரு சாங் வச்சுட்டோம்னா அந்த சாங் கேட்டுன்னு பாடினே எழுந்துருவாங்க அந்த அம்மா। இருந்தாலும் பின்னாடியே போயிட்டு கொஞ்சம் எழுப்பணும், அதுக்காக அவளுக்காக மட்டும்தான் டைம் ஆகும்। சரி அவளை ரெடி பண்ணுறதுக்காகவே நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவகிட்ட போவேன் நான்। ଭଲ ପିଆଜ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା, ଏତିକି ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ସେଇ ଟାଇମ୍ରେ ଆମେ ଟମାଟର ନା ବେଶୀ ପିଆଜ କମ୍ ଟମାଟର ବେଶୀ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଜୁସି ଟାଇପ୍ର ରହିବ, ଭର୍ତ୍ତା ଆମେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଠିକ୍ ରହିବ। ଏଇଟା ଆମେ ରୁଟି ସାଙ୍ଗରେ ବି ଇଡଲି ସାଙ୍ଗରେ ବି ଖାଇପାରିବ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ କାଜୁ ଟିକେ ପକାଇକି ଆଲମଣ୍ଡ ବାଦାମ ଟିକେ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ବାସମତୀ ରାଇସ୍ରେ କରିବା ଟାଇମ୍ରେ इन केस किए गेस्ट आसवा टाइम मिक्सड राइस कर प्लान रहा टाइम बासमती राइस रेडी करके ए सांगे मिक्स करवा टाइम भी बढ़िया टेस्ट आसो। प्याज रेडी होगला, टमाटर ना आम ग्राइंड करके रखुचे ना सेटा एबे पकी नॉर्मल टाइम मु टमाटर मिक्सी ग्राइंड करके पकीब ना कट करके पकीब कौन पे सेटा बोलो सीझा टाइम तेलर बढ़िया टेस्ट आसो आउ भी बढ़िया। एबे संगे संगे करने मिक्सी रे ग्राइंड करके तीनटा बोलो रेड कलर टमाटर ना पकीब तो ठीक रहा। टमाटो जूस पकी लुण हल्दी सब मिक्स करके रखिब, मिर्ची पाउडर टिके पकीब दरकार, टिके जीरा पाउडर पकीब, इंग टिके पकीब, एतिके आउ बेसी मसाला मिक्स करने दरकार नहीं। நல்லா பழுத்துட்டு இருக்க 3 தக்காளியை மிக்சியில் கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியை அடிச்சுட்டு போட்டுடலாம்। நார்மலாக பண்ணும்போது நான் கட் பண்ணி தான் போடுவேன், அது எண்ணெயிலே வேகும்போது தக்காளி குழஞ்சி வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும்। நம்ம காலையில் பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ நம்மளோட டைம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டாச்சு। கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் போடுவேன், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு ஜீரக பவுடர், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அது கூட நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்க குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம்। நீங்கள் இன்னும் நல்லா சூப்பராக பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா மீன் குழம்பு வைக்கிற பவுடர் இருந்ததுன்னா கூட அதை போட்டிங்களன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும்। எல்லாமே போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற வேணாம், கவர் பண்ணி வச்சுட்டோம்னாவே நல்ல தக்காளி தொக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடும்। இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை।
ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது இட்லி செஞ்சுட்டு இந்த தக்காளி சட்னி பண்ணி கொடுத்தோம்னாவே போதும். ஏன்னா அப்பா அம்மா இப்போ ஒரிசா போனாங்க. அப்போ ட்ரெயினில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நான் இட்லியும் இந்த தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே கெட்டு போல, காலையில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்ததுன்னாங்க. இந்த தக்காளி சட்னி ஒருத்தவங்க ஒரு மாதிரி வெரைட்டியில் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ये टोमेटो चटनी ना बाहर ट्रेन रे ट्रैवल करिबा टाइम रे भी रोटी संगरे इडली संगरे खाइबा ପାଇଁ ବି ନେଇକି ଯିବା ଟାଇମ୍ ରେ ବଢିଆ ରହିବ ଟେଷ୍ଟ, ଖରାପ ହବ ନାହିଁ। ଟିକେ ସବୁ ମିକ୍ସ କରିକି ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇକି ହଳଦୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଟିକେ ହିଙ୍ଗ ପକେଇକି ସିମରେ ରଖିକି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ପାଣି କିଛି ମିକ୍ସ କରିବା ନାହିଁ, ସବୁ ପାଣି ଏନା ଡ୍ରାଇ ହେଇକି ତେଲ ବାହାରିବା ଟାଇମ୍ ରେ ବନ୍ଦ କରିକି ଭାତ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ ରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। हिंग पाउडर टिके पकेइबो तो आउ भी बढ़िया टेस्ट आसीबो। ए टमाटर चटनी ट्रैवलिंग टाइम रे खाइबा पई बढ़िया रहइबो। नॉर्मल हम भात सब मिक्स करके खाइबा पई भी बढ़िया रहइबो। टमाटो राइस 3-4 वेराइटी अछि। एमिति सिंपल वेराइटी पिल्ला मनक बेसी राग रहइबने, खाइबा पई ठीक रहइबो। इनके आपण मन भी केबे केबे लंच सब पिल्ला मनक डिफरेंट करबा पई भाबिबो ना, एमिति टोमेटो राइस करके दियंतु। ये संगरा आलू फ्राई नहीं तो कुंदरू फ्राई, भेंडी फ्राई, जो भी फ्राई दे दूंगा ना, खाली सिंपल पापड़ रखिबा टाइम रे भी बढ़िया टेस्ट आसीबो। நான் காலையில பண்ற லஞ்ச் வந்து பசங்களுக்கு என்ன பேக் பண்றேனோ அதுதான் நான் வீடியோ வந்து போட்டுன்னு இருக்கேன். அது என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதுக்காக என்னோட வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனசார ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு வெறுமனே அந்த குக்கிங் மட்டும்தான். 2 லாங்குவேஜில் ஃபஸ்ட் டைம் வந்து பேசுகிற சேனல் வந்து நம்ம சேனல் தான். ஒரே ரெசிபி 2 சேனல் 2 லாங்குவேஜில் பேசுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரியாவை வந்து நான் கற்றுக்கினேன். அது சரி அப்படியே பேசலாம். ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு ரெசிபி வந்து ஒரிசாவில் இருக்கிறவங்களும் கற்றுக்கணும். தமிழ் ஆளுங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பரவாயில்ல, 1 இயர்க்குள்ளே எனக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. என்னோட வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த டைமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்। कुंदरू बोलो फ्राई होइगला ए टाइम रे ना टिके हल्दी पकिबा ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ବାଦାମ ଅଲରେଡି ପାଉଡର କରିକି ରଖୁଛି। ରାଗ ପାଇଁ ନା ସବୁ ମିକ୍ସ କରିକି ଅଛି ନା ସେ ମିର୍ଚି ପାଉଡର ଗୋଟେ ପିଞ୍ଚ ପକିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ପକିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ପିଆଜ ପକେଇକି ଟିକେ ରାଗ ପକେଇକି ଲାଷ୍ଟ ବାଦାମ ଫ୍ରାଇ କରିକି ବାଦାମ ଟିକେ ପାଉଡର ଟାଇପର କରିକି ଲାଷ୍ଟ କୁନ୍ଦୁରୁର ପକେଇକି ବନ୍ଦ କରିଦେବା ନା, କୁନ୍ଦୁରୁ ଖାଇବା ପାଇଁ ଆଉ ବଢିଆ ରହିବ ଟେଷ୍ଟ। ଏମିତି ଷ୍ଟାଇଲରେ ଆଜି କରୁଛି, ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ସେ କୁନ୍ଦୁରୁ ନା ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ମୁଁ ଗୋଟେ ଭେରାଇଟିରେ ମୁଁ କଟ୍ କରିବ। କ'ଣ ପାଇଁ ନା ମୋ ପିଲାମାନଙ୍କୁ ସେ କଟିଂରେ ଦେଖିକି ବି ଏଇଟା ସର୍କଲ୍ ଅଛି, ଏଇଟା ଟ୍ରାଇଆଙ୍ଗଲ୍ ଅଛି, ଏଇଟା ଲମ୍ବା ଅଛି କହିକି ପିଲାମାନେ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବ ସେଇଟା ପାଇଁ। கோவக்கால ரொம்ப மசாலா எதுவுமே போட வேணாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமாக காரத்துக்கு நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து வேர்க்கடலை கொஞ்சம் நிறைய வறுத்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு பொடி பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு சும்மா ஒரு 2 வாட்டி ஃப்ரை பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம் சாப்பாட்டுக்கும் தயிர் சாப்பாடுக்கும் கோவக்காய் சாப்பிட்றதுக்கு। இந்த மாதிரி ஒரு வாட்டி நான் போட்டது வந்து சாம்பார் பவுட்ரு தான் போட்டிருக்கேன்। சாம்பார் பவுட்ரு போட்டிங்களானப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்। அப்படி जो भी मसाला पाउडर यूज करना सेम मसाला पाउडर पकी बोलो मिक्स करके लास्ट बादाम ना टिके फ्राई करके बेसी पाउडर करबा नहीं, नॉर्मल मीडियम रे पाउडर करके पकी बंद करबा टाइम रे कुंदूर टेस्ट बढ़िया आसीबो। आपण माने भी सेम ट्राई करंतु। मु एबे पकीबा पाउडर ना सांबार पाउडर मु पकी देछि। सांबार पाउडर टिके राग भी रहइबो आउ मसाला स्मेल भी बढ़िया आसीबो, खाइबा पई भी बढ़िया रहइबो। कुंदरू बोलो फ्राई होइकी से सिझिकी रहइबा टाइम रे खाइबा पई बढ़िया रहइबो। नहीं तो कुंदरूर ऊपर ना से स्किन ना टिके थिक रहइबो ना, खाइबा टाइम रे टिके कंचा टाइप रो टेस्ट आसीबो। मु बादाम पाउडर करके रखुछि ना सेटे एबे पकी देछि बंद करबा पई। कुंदरू पकी टिके हिंग पकीबा टाइम रे से कुंदरू फ्राई होबो स्मेल ना एत्त बढ़िया आसीबो। கொஞ்சமா மசாலா நான் போட்டிருக்கேன்। மசாலா போட்டுட்டு நான் வேர்க்கடலை பவுடர் பண்ண மசாலா கூட காஞ்ச மிளகாவும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்। அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம்னாவே அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்டியான ஸ்மெல் வரும்। வெஜிடேரியன் வந்து நம்ம நார்மலாக வெஜிடபிள் வந்து ஒவ்வொரு வெஜிடபிள் ஒரு ஸ்டைலில் பண்ணாமல் கொஞ்சம் மசாலா மாற்றும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்। நீங்களும் இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள்।
ஒரு நாள் ரவுண்டாக கட் பண்ணுங்கள், ஒரு நாள் நீட்டாக கட் பண்ணுங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிங்களேனாவும் நான் ஆல்ரெடி ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வேறு மாதிரி பண்ணுற மாதிரியாகவும் வீடியோ போட்டிருக்கேன். இந்த கோவக்காயிலேயே வந்துட்டு ஒரு 3 நாள் வெரைட்டி 3 நாள் டிஃப்ரெண்ட்டில் பண்ணது வந்து என்னோட சேனலில் இருக்குது. ମୁଁ ୟୁଟ୍ୟୁବ୍ ଷ୍ଟାର୍ଟ କରିବା ଟାଇମ୍ରେ ଏବେ ମୋର ସବସ୍କ୍ରାଇବର୍ ନା 10,000 ସବସ୍କ୍ରାଇବର୍। ସେଇଥିପାଇଁ ମୋର ଭିଡ଼ିଓକି କିଏ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରୁଥିଲା ଆଉ କିଏ ଦେଖୁଛନ୍ତି ଟାଇମ୍ ପାସ୍ ଟାଇପ୍ର ବି ଦେଖୁଛି ନା ସମସ୍ତଙ୍କୁ ଧନ୍ୟବାଦ। ଆଉ ମୋର ଭିଡ଼ିଓ ନା ମୁଁ ଫାର୍ଷ୍ଟ ଷ୍ଟାର୍ଟ କରିବା ଟାଇମ୍ରେ ଆମକୁ କ'ଣ ଜାଣୁଛି ସେ କୁକିଂ କରିବା ପାଇଁ ସକାଳେ ଏଇଟା କାମ ମୁଁ ଡେଇଲି କରୁଛି ସେଇଟା ଏଇଟା କରିବ ସେଇଟା ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ କରିବ କେମିତି କରିବ ନା 2ଟା ଲାଙ୍ଗୁଏଜ୍ର ମତେ ଜାଣୁଛି ନା ଓଡ଼ିଆ ଟିକେ ଜାଣୁଛି ତାମିଲ ଜାଣୁଛି ଦିଟା ଲାଙ୍ଗୁଏଜ୍ରେ ଆମ ଅପଲୋଡ଼ କରିକି ଟ୍ରାଏ କରିକି ମୁଁ ନିଜେ ସବୁ କରିଥିଲି। ଫାର୍ଷ୍ଟ ହାତରେ ଧରିକି କ୍ୟାମେରା ସବୁ କରିବ ଏଡ଼ିଟିଂ ସବୁ ମୁଁ ନିଜେ କରିବ। ଏବେ ନା କିଚେନ୍ ରୁମ୍ର ଉପରେ ମୁଁ କ୍ୟାମେରା ଫିଟ୍ କରିକି ରଖୁଛି ସେ ଭିତରେ ରଖିକି କରେକ୍ଟ ଆଙ୍ଗେଲ କରେକ୍ଟ ଆସିବ। ଆଉ ଆମ ରୋଷେଇ କରିବା ଟାଇମ୍ରେ କାହାକୁ ଡାକିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବେଶୀ ଫାଷ୍ଟ ଏଡ଼ିଟିଂ କରିବ ନାହିଁ ତ ବେଶୀ ଫାଷ୍ଟ କରିବା ଟାଇମ୍ରେ ଦେଖିବ ଲୋକକୁ ଟିକେ ଇଣ୍ଟରେଷ୍ଟ କମ୍ ହେଇଯିବ। ସେଇଟା ପାଇଁ ନର୍ମାଲ ମୁଁ କ'ଣ କରୁଛି ମୁଁ ଜାଣିବ ଓଡ଼ିଆ ଲାଙ୍ଗୁଏଜ୍ରେ କରିବ କହିକି ମୁଁ ଟ୍ରାଏ କରୁଛି। ମୋତେ 10,000 ସବସ୍କ୍ରାଇବର୍ ମିଳିଗଲା। ସେଇଟା ତ 1 ଇୟର୍ରେ ମୁଁ ଷ୍ଟାର୍ଟ କରିକି 1 ଇୟର୍ରେ ୟୁଟ୍ୟୁବ୍ ଚ୍ୟାନେଲ୍ 10,000 ସବସ୍କ୍ରାଇବର୍। ଆଉ ବି ବେଶୀ ଲୋକ ମୋ ପାଖରେ ମୋର ଚ୍ୟାନେଲ୍ ଦେଖିବା ପାଇଁ ଦରକାର। ଇନ୍ କେସ୍ ମୋର ଭିଡ଼ିଓ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଆପଣ ସାଙ୍ଗମାନଙ୍କୁ ଫରୱାର୍ଡ଼ କରନ୍ତୁ, ସବସ୍କ୍ରାଇବ୍ କରିବା ପାଇଁ କହନ୍ତୁ। ଆଉ ମୋର ଭିଡ଼ିଓ ଦେଖିବ ଲୋକକୁ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍। ତରକାରୀ ଟମାଟର ଚଟନି ନା ରେଡ଼ି ହେଇଗଲା ଦେଖନ୍ତୁ। ବେଶୀ ପାଣି ସବୁ କିଛି ନାହିଁ ଖାଲି ତେଲ ବାହାରିକି ଆସିବ ଟାଇପ୍ର ଗରମ ଭାତ ନା ଆମେ ରେଡ଼ି କରିକି ରଖୁଛେ। ଟିକେ ଥଣ୍ଡା କରିକି ଭାତ ବେଶୀ ସଫ୍ଟ ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଟିକେ ମିଡ଼ିୟମ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ଆମେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆଉ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଟିକେ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଭାତର ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମିକ୍ସ କରିକି ଏସବ ନା ଆମେ 3ଟା ଲୋକ ଖାଇବା ପାଇଁ ଫୁଲ୍ ଚଟନି ମୁଁ ୟୁଜ୍ କରିବନି। ଏ ଭିତରେ ହାଫ୍ ଚଟନି କାଢ଼ିକି ରଖିଦେବ। ଫାର୍ଷ୍ଟ ଟିକେ ଚଟନିର ଭାତ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଲୁଣ ରାଗ ଠିକ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ଅଛି ନାହିଁ ତ ଆଉ ଦରକାର ଟାଇମ୍ରେ ମୁଁ அழகட்ட காடிக்கு ரக்குச்சுன்னா சே வித்திர அவுட்டிக்கு பொக்கிக்கு மிக்ஸ் கொடுத்துப்போம்। நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு தான் நான் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருவேன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு। இவ்வளவும் வந்து யூஸ் ஆகாது அதனால கொஞ்சம் கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணுவேன்। அதில் உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா வேணும்னா அப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுலேருந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்। மொத்தமாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பாடு உப்பும் அட்ஜஸ்ட் பண்ணி போடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம்। அதில் கரெக்டாக இருந்ததுன்னா வேணும்னா மறுபடியும் சாப்பாடும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தக்காளி தொக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்। உப்புக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணும்போதே போட்டுக்கலாம்। பசங்களுக்கு பேக் பண்ணும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் அந்த சூடான சாப்பாட்டுலேயே கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு। ଆଉ ଆମ ଗରମ ଭାତ ପକାଇକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଇନକେସ୍ ଘିଅ ଖାଇବା ପିଲାମାନଙ୍କୁ ଭଲ ପାଉନା ଏ ଟାଇମ୍ରେ ଟିକେ ଘିଅ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ଭାତ ପ୍ୟାକ୍ କରିକି ଦେଇଦେବୁ ନା ଲଞ୍ଚ ଟାଇମ୍ରେ ତାଙ୍କ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ସେ ଟମାଟୋରେ ନା ବଢ଼ିଆ ମିକ୍ସ ହୋଇକି ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ ଖାଇବା ପାଇଁ। ଇନକେସ୍ ଆପଣ ଦେଖିବ ଲୋକ ଘରେ ବି ଗୋଟେ ଟାଇମ୍ ଟ୍ରାଏ କରିବ ନା ସକାଳ କରିକି ରଖିକି ଆଫ୍ଟରନୁନ୍ ଲଞ୍ଚ ଟାଇମ୍ରେ ଖାଆନ୍ତୁ, ଏ ଭାତ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ସବୁବେଳେ ଗୋଟେ ଟାଇପ୍ର ଟ୍ରାଏ କରିବ ନା ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଇନକେସ୍ ବାହାର ଯିବା ଟାଇମ୍ରେ ବି ଏମିତି ଟମାଟୋ ରାଇସ୍ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଇନକେସ୍ ଟେଷ୍ଟ ଭଲ ଲାଗିବ ନା கமெண்ட்ல କହନ୍ତୁ ଏ ଭାତ କେମିତି ଅଛି ଆପଣ டேஸ்ட் କରିକି। சாப்பாடு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்। நான் செய்கிற ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு நீங்கள் பண்ணுவீங்கன்னா அது பிடிச்சிருந்தா உங்களுக்கு எந்த வெரைட்டி ரைஸ் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்। அடுத்து நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னோட ஸ்டைலில்। ଆଉ ଆପଣମାନଙ୍କୁ ଏମିତି ମିକ୍ସ କରିବା ଭାତ ତାମିଲନାଡୁର କ'ଣ ଭଲ ଲାଗିବ ନା ଆପଣଙ୍କୁ କମେଣ୍ଟରେ କହନ୍ତୁ, ନେକ୍ସଟ டைம் ସେଇଟା ବି ମୁଁ ட்ரை କରିକି ଦେଖିବ। சாப்பாடு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே எனக்கு வந்து சாப்பாடு நான் கொஞ்சம் கரெக்டாக தனித்தனி தான் எடுத்துருக்கேன், ரொம்ப குழஞ்சிட்ட மாதிரி எல்லாம் எடுக்கல, கரெக்டாக இருக்கும்। சாப்பாடு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சாப்பிடும் போது பசங்களுக்கு லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக என் பையனுக்கு நெய் பிடிக்கும், அவருக்கு நெய் பிடிக்கும், என் பொண்ணுக்கு பிடிக்காது। அதனால சாப்பாடு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நெய் போட்டு பேக் பண்ணிவிடுவேன்। ମୋ ପୁଅକୁ ଘିଅ ଭଲ ଲାଗିବ,
मोर जियो को बोलो लगी बनाई सेट पे वंस लंच पैक करके तापर दी जनको सेपरेट सेपरेट रे घी मिक्स करिवो फर्स्ट टाइम मिक्स करी मत भी घी स्मेल बोलो नहीं सेट पे अम्म दी जनो अलगटा भर्त मिक्स करिवो पे दरकार नहीं वंस मिक्स करके लास्ट टिके घी मिक्स करिवो करेक्ट रहबो भर्त कलर देखंती एते बढ़िया होची गोटे भी व्हाइट भर्त रहबो नहीं ई ओनली मिक्स करके पैक करिवो टाइम रे ठीक रहबो आ टेस्ट भी बढ़िया रहबो எல்லாமே ஒரேடியா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிக்காதுன்னு ஃபீல் பண்ணுறத விட ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் பேக் பண்ணும்போது கரெக்டாக நெய் வந்து தனித்தனியாக ஒருத்தவங்களுக்கு வச்சுடுவேன் சாப்பாடு கரெக்டாக 3 தக்காளியே 3 பேருக்கோட சாப்பாடு வந்து கரெக்டாக இருக்குது நான் சாப்பாடு போடுற குவான்டிட்டி வந்து ஒரு டீ குடிக்கிற கப் இருக்குல்ல அதில் 2 கப்பு வந்து சாப்பாடு போடுவேன் நான் 4 கப் தண்ணி ஒரு விசில் மட்டும் குக்கரில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ମୁଁ ଏତେ ବର୍ଷ ମିକ୍ସ କରୁଛି ନା ମୁଁ ଚାଇ କପ୍ ନା ଛୋଟ ସାଇଜ୍ ଚାଇ କପ୍ରେ 2ଟା କପ୍ରେ ଚାଉଳ ନା 4 କପ୍ ପାଣି ଟିକେ ଲୁଣ ପକେଇଦେବ ଭାତ ଚାଉଳରେ ଆଉ ଗୋଟେ ବିସିଲ୍ କୁକର ବେଶୀ ଏତିକି ଭାତରେ 3ଟା ଟମାଟୋ କରେକ୍ଟ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ ஃபர்ஸ்ட் ମୋର ஹஸ்பண்டுக்கு பேக் କରିଦେବ ஃபர்ஸ்ட் அவருக்கு பேக் பண்ணிடுவேன் இதில் கொஞ்சம் நெய் போட்டு தனியாக வச்சுடுவேன் இதுக்கப்புறம் இது 2 சாப்பாடும் வந்து என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கரெக்டாக இருக்கும் அவருக்கு வந்து கரெக்டாக லஞ்ச் பேக் பண்ணிட்டோம்னாவே அது சாப்பாடு வந்து கொஞ்சம் நிறைய இருக்காது கொஞ்சமாக நெய் போட்டுட்டு மூடிட்டோம்னாவே அந்த சூட்லேயே வந்து நெய் கரெக்டாக மெல்ட் ஆகிடும் பையனுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக வெஜிடபிள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேக் பண்ணுவேன் ஏன்னா அவனுக்கு வந்து இப்போது வெயிட் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோச்சிங் கிளாஸ் போகிறதால கிரிக்கெட்டில் எவ்வளோதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் சின்ன வந்து அந்த சீஸ் சாப்பிட்றதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்காக சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் வெజిటబుల్ ಜಾಸ್ತಿயாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ପୁଅକୁ वेट कम କରିବା ପାଇଁ କହୁଛନ୍ତି କୋଚ୍ ସବ୍ କ୍ରିକେଟ୍ କୋଚିଂ କ୍ଲାସ୍ରେ ସେଇଟା ପାଇଁ ଭର୍ତ୍ତ କମ୍ ରଖିକି ଭେଜିଟେବଲ୍ ଟିକେ ବେଶୀ ରଖିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ ଏଇଟା ମୋର ଝିଅର ଟିଫିନ୍ ବକ୍ସ ମ୍ୟାଡ଼ାମ୍ ପାଇଁ ନା ଖାଲି 3ଟା ସ୍ପୁନ୍ ଭର୍ତ୍ତ ଦେଇଦେଙ୍କୁ ତ ଖୁସିରେ ଖାଇକି ଆସିବ ନାଇଁ ତ ଭର୍ତ୍ତ ବି ଘରେ ଆସିକି ଖାଇବ ନାହିଁ ମୁଁ ଖୁଆଇବା ପାଇଁ ଦରକାର ଖାଲି ସ୍କୁଲରେ ଖାଉଛନ୍ତି ଆଉ କୁନ୍ଦୁରୁ ଫେଭରେଟ୍ ଭେଜିଟେବଲ୍ ସେଇଟା ପାଇଁ କୁନ୍ଦୁରୁ ଟିକେ ରଖିକି ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ ଆଜିର ସକାଳର ରେସିପି ଟମାଟୋ ରାଇସ୍ କୁନ୍ଦୁରୁ ଫ୍ରାଏ ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ବଢ଼ିଆ ରହିବ ଲାଗି ମୋର ରୋଷେଇ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ லைக் କରନ୍ତୁ கமெண்ட் କରନ୍ତୁ ஷேர் କରନ୍ତୁ ଆମ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ இன்னியோட லஞ்ச் வந்து தக்காளி சாப்பாடும் கோவக்காய் ஃப்ரையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ